டைரக்டர் சசி அவருடைய இயக்கத்தில் விஜய் ஆண்டனியும் சுவாசிக்காவும் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த படம் தான் நூறுசாமி. இந்த படத்தில் கருணாஸ், முனிஷ்காந்த், பாலாஜி சக்திவேல், அருள்தாஸ், ஜென்சன் திவாகர் இவங்க எல்லாம் சேர்ந்து இவங்க கூட நடிச்சிருக்காங்க. கள்ளக்குறிச்சியில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நாம இப்போ இந்த படத்தோட ரிவ்யூவுக்கு போகலாம். இளம் வயதிலேயே தன்னுடைய கணவனை இழந்து 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு பரிதவிக்கிற சுவாசிக்கா அவங்களுடைய குழந்தைக்கும் அவங்களுக்கும் இருக்கிற பாச போராட்டம், இது ஒரு எமோஷனல் ட்ராமாவாக கலந்து இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஏதாவது சமூகத்துக்கு ஒரு கருத்தை சொல்லணும் அப்படின்ற அடிப்படையில் விதவையான எந்த பெண்ணுக்கும் எப்போ வேணாலும் எந்த வயதில் வேணாலும் திருமணம் பண்ணலாம் அப்படின்றத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற விதமாக இந்த படத்தை அமைச்சிருக்காங்க. இந்த படத்தில் விதவையான சுவாசிக்காவுக்கு மாப்பிள்ளையை தேடி அந்த மாப்பிள்ளை விஜய் ஆண்டனி தான். அந்த மாப்பிள்ளை விஜய் ஆண்டனிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அந்த பசங்க எந்த அளவுக்கு போராட்டம் பண்ணாங்க, அவங்க எவ்வளோ கன்ஃபியூஸில் அவங்களுடைய வாழ்க்கையை ரன் பண்ணாங்க அப்படின்ற அந்த உண்மையான சம்பவத்தை தழுவி இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் இது போன்ற ஒரு மறுமணம் நடந்தால் அதை இந்த சமூகம் எந்த அளவுக்கு எதிர்த்து நிற்கும் அப்படின்றதையும் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. கூடவே இந்த படத்தில் நம்ம ஊர் கள்ளக்குறிச்சியோடைய அழகையும் கொஞ்சம் அங்கங்கே காட்டியிருக்காங்க. இந்த படத்தில் எத்தனை பேர் நடிச்சிருந்தாலும் நமக்கு இந்த படத்தில் யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுவாசிக்கா அவங்க ஒருத்தவங்களுடைய நடிப்பு தான் சொல்லும்படியாக அவங்களுடைய நடிப்பு மிகவும் திறமையாக இருந்தது. அந்த அம்மா கதாபாத்திரத்துக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் செஞ்சுருந்தாங்க. கிராமத்தில் ஒரு பெண் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்களோ அந்த கஷ்டத்தில் அவங்களுடைய உடல்வாகு, அவங்களுடைய தோற்றம், மொழி எல்லாம் எப்படி இருக்குமோ அதை பக்காவாக பண்ணியிருந்தாங்க. மற்றபடி இந்த படத்தில் நடித்த மற்றவங்களோட நடிப்பு நம்மளுக்கு எதுவும் பெருசாக சொல்கிற அளவுக்கான விஷயமாக நம்மளுக்கு தோணலை. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வர அந்த சைடு ஆக்டர் எல்லாமே கள்ளக்குறிச்சி ஸ்லாங்கை பேசுவாங்க. பார்த்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க பிறந்த ஊர் வளர்ந்த ஊர் என்னவோ அந்த அதாவது கொங்கு ஸ்லாங்கு பேசுகிறாங்க. நம்ம கருணாஸ் பார்த்திங்க அப்படின்னா அவர் மதுரை பக்கம் இருக்கிறத பேசுகிறாங்க. ஏதாவது ஒரு பாட்டாவது நம்ம மனசில் நின்று பேசுகிற அளவுக்கான பாடுற அளவுக்கான ஒரு பாட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். அதுவும் இந்த படத்தில் இல்லை. ஆனால் இந்த படத்தில் நம்ம ரசிக்கும்படியே இருந்தது ஒன்று என்னென்னா அம்மாவுக்கும் மகனுக்கும் இருக்கிற அந்த எமோஷனல் பாண்டிங். அதுவும் முக்கியமாக சொல்லப்போனால் அம்மாவுக்கு பசங்க மேலே இருக்கிற அந்த பாசம், அந்த பிணைப்பு அப்படின்ற விஷயத்தை மட்டும் கச்சிதமாக சொல்லியிருக்காங்க. அதுக்காக இந்த படத்தை நம்ம ஒரு வாட்டி போய் பார்க்கலாம். இந்த படத்தை பற்றின உங்களோட அபிப்பிராயம் எதாக இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இந்த படத்தை நம்ம கள்ளக்குறிச்சியில் இருக்கிற ராஜா தேட்டரில் தான் பார்த்தோம். இந்த படத்துடைய ரிவ்யூவும் எடுத்தோம். அந்த ரிவ்யூக்கான வீடியோ லிங்கை இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். தொடர்ச்சியான வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.